கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்காய் தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு நாம் துதிப்போம். ஒரு 2 நிமிஷம் நாம் கண்களை மூடுவோம். இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு நம்முடைய இருதயங்கள் தொடப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக தேவனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அனாதியாய் விடுகிற தேவனும் அல்ல. நீர் எங்களை அரவணைக்கிற தேவன். இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் அரவணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். நான் மறுபடியும் கூட வாசிக்கிறேன். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் படிக்கிறோம். ரூத்து தான் இந்த வார்த்தையை போவாஸ் இடத்திலே சொல்கிறாள். இந்த போவாஸ் என்று சொல்வது ஆவிக்குரிய அர்த்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. ரூத் என்பது நம்முடைய புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டு சபை. இந்த புதிய ஏற்பாட்டு சபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த 10ஆம் வசனத்திலே ரூத்து 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ரூத்து சொல்கிறாள், நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க எதினாலே உம்முடைய கண்களில் எனக்கு விசாரிக்கும்படி தயவு கிடைத்தது. நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க என்னை விசாரிக்கும்படி எதினாலே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, போவாஸ் இயேசுவை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு தயவு, ஒரு கிருபை விசாரிக்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ கலக்கமடைந்து கொண்டிருக்கிறாயா? கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த நாளிலும் கூட உன்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. ஒருவேளை உன்னை பெற்ற தாய் கைவிட்டிருக்கலாம், உன் புருஷன் உன்னை கைவிட்டிருக்கலாம், நீ ஒருவேளை விதவையா இருக்கலாம், ஒருவேளை உன் தகப்பன் தாய் உன்னை கைவிட்டு நீ அனாதியாய் காணப்படலாம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரூத்துக்கு விசாரிக்க ஒரு தேவன் உண்டாயிருந்திருப்பார். ஆனால் அவள் அந்நிய தேசத்தாளாயிருக்க, தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் விசாரிக்க வேண்டும், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ரூத்து செய்தது என்ன? அந்த 10ஆம் வசனத்திலே முதலில் இருந்து நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி என்று சொல்கிறோம். முதலாவது தரை,
இரண்டாவது முகங்குப்புற, மூன்றாவது விழுந்து, நான்காவது வணங்கி. இந்த 4 காரியங்களை செய்த பிற்பாடுதான் அந்நிய தேசத்தாளாயிருக்க அவளை போவாசுடைய கண்களிலே விசாரிக்கும்படியாக தயவு கிடைத்தது. நமக்குள்ளும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 காரியங்கள் காணப்பட வேண்டும். ஒன்று தரை, இரண்டாவது முகங்குப்புற, மூன்றாவது விழுந்து, நான்காவது வணங்கி. ஒரு தேவனுடைய பிள்ளை தரை என்று சொல்வது இந்த பூமியிலே நாம் நிற்பதும் நிர்மலும் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. இந்த தரை என்று சொல்வது இந்த பூமியிலே வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமத்துக்கு கட்டளையிடப்படவில்லை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். இந்த பூமியிலே, இந்த தரையிலே, வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த ஒரு தெய்வத்துக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அதை தான் அந்த வார்த்தை காட்டுகிறது. அந்த ரூத்து வேற யாரையும் நம்பவில்லை, யாரையும் விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம்தான் விசுவாசித்தாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவள் என்ன செய்கிறாள்? முகங்குப்புற. முகங்குப்புற என்று சொல்வது, தேவரே நான் பாவிதான், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவன் இயேசுவின் இடத்தில் அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறான். தேவனுடைய பிள்ளையிலே, இன்றைக்கு உன்னை விசாரிக்கும்படியாய் தேவன் வர வேண்டுமானால் நீ முகங்குப்புற. முகங்குப்புற என்பது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் நீ ஊற்றிவிட வேண்டும். சாமுவேலின் புத்தகத்திலே, 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அன்னாள் தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தில் இருந்ததை எல்லாவற்றையும் அவள் ஊற்றிவிட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ சமூகத்திலே அதான் முகங்குப்புற. உன் இருதயத்தில் இருக்கிற பாவத்தை ஆனாலும் எல்லா காரியத்தை ஆனாலும் நீ இயேசுவின் சமூகத்திலே ஊற்றிவிடும் போது உன்னை விசாரிக்க ஆண்டவர் வருகிறார். முகங்குப்புற. மூன்றாவது விழுந்து. விழுந்து என்பது அறிக்கை செய்வதை காட்டுகிறது. இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் அடிமை, இந்த உலகத்துக்கு நான் அடிமை அல்ல. போவாசினிடத்தில் போய் ரூத்து, ஆண்டவனே நான் இந்த உலகத்துக்கு அடிமை இல்லை. விழுந்து என்று சொன்னால் நான் உலகத்துக்கோ மாம்சத்துக்கோ பிசாசுக்கோ யாருக்குமே நான் அடிமை இல்லை, உமக்கு மாத்திரம்தான் நான் அடிமை. தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் விசாரித்து அவருடைய கண்களில் இருந்து தயவும் கிருபையும் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ ஆண்டவருக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் அடிமையா ஜீவிக்க வேண்டும். நான் யாருக்கு அடிமை இல்லை என்று சொல்வாயாக. நான்காவது அவரை பணிந்து கொண்டால். பணிந்து கொண்டது என்று சொல்வது நம்முடைய முழங்கால் யாவும் ஆண்டவருக்கு முன்பாக முடங்க கடவது. நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், இந்த பூமியிலே இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்க கடவது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட பெரிய மனிதனாய், ஒரு பெரிய ஆபீசராய், பெரிய ஞானியாய், பெரிய சயின்டிஸ்டாய், எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் அந்த ரூத் போவாசை வணங்கினது போல நீயும் கூட இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக, தேவ சமூகத்துக்கு முன்பாக உன்னுடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்க கடவது. உன் முழங்கால்கள் முடங்கும் போது அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக ஒன்று அவர் தரை, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற நாமமில்லை. இரண்டாவது முகங்குப்புற, அவள் பாவத்தை எல்லா காரியத்தையும் இருதயத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள். விழுந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் அடிமை என்பதை காட்டுகிறது. நான்காவது வணங்கினால் எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முடங்க கடவது. இப்படி ஆண்டவருக்கு முன்பாக இந்த நேரத்திலும் கூட, தேவனே நான் உமக்கு மாத்திரம்தான் அடிமை, நான் உமக்கு மாத்திரம்தான், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு புருஷன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, என் சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? நீ ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடு. நீ ஒரு அந்நிய தேசத்தாலா இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே,
நீ ஒரு அந்நியனா இருக்கலாம். இதைதான் எபேசியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள். பரிசுத்தவான்களோடு நாம் இனி அந்நியர் அல்ல. ரூத்து சொல்கிறாள் கீழே, நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க. நாம் அந்நியர் அல்ல. ஒருவேளை நீ அந்நியனை போல இருக்கலாம். உன்னை யாருமே கண்டுகொள்ளாமல் எல்லாருமே உன்னை தள்ளி இருக்கலாம். ஆனால் உன்னை நேசிக்க ஒரு இயேசு உண்டு. இயேசுவின் ரத்தம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ரூத்தை தேடி வந்த அந்த இயேசுவினுடைய கிருபை, அந்த இயேசுவினுடைய தயவு, அந்த இயேசுவினுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ அந்நிய தேசத்தாலாய் இருக்கிறாயா? எபேசிய நிருபக்காரன் சொல்கிறார், நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ அந்நியல் அல்ல, நீ பரதேசி அல்ல. ஒருவேளை சரீரத்தில் உனக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். உன்னை நேசிக்கிற ஒரு இயேசு உண்டு. உன்னை கனப்படுத்துகிற ஒரு இயேசு உண்டு. உன்னை உயர்த்துகிற ஒரு இயேசு உண்டு. நீ அந்நியல் அல்ல. உனக்காக ஒரு தகப்பன் உண்டு. உனக்காக ஜீவன் கொடுத்த ஒரு இயேசு உண்டு. உனக்காக ஒரு தகப்பன் உண்டு. உனக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தின ஒரு இயேசு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை அந்நியனாய் விட மாட்டார். வாக்குத்தத்தம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அந்த ரூத்துக்கு யாருமே இல்லைதான். ஆனால் ரூத்து கேட்கிறாள், நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க எதனாலே உம்முடைய கண்களிலே என்னை விசாரிக்கும்படி தயவு கிடைத்தது. தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவின் நாமத்தை நம்பினபடினாலே, நீ உன் பாவத்தை ஒத்துக்கொண்டபடினாலே, நீ ஆண்டவருக்கு மட்டும் அடிமையா ஜீவிக்கிறபடினாலே, 4வது உன் முழங்கால்கள் இயேசுவுக்கு முன்பாக முடங்கினபடினாலே இன்றைக்கு நீ அந்நியல் அல்ல. உன்னை விசாரிக்க இயேசு வந்து கொண்டிருக்கிறார். நீ அந்நிய தேசத்தில் அல்ல. அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு, இந்த சபையில் ஆனாலும் எங்கானாலும் தேவனுடைய பிள்ளைகளோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். நான் ஒரு அந்நியல், எனக்கு யாருமே இல்லை, நான் அந்நியனா இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று நீ ஏங்காதே. இன்றைக்கு விசாரிக்க ஒரு நல்ல சமாரியனாகிய இயேசு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் உன் கிட்ட வந்து உன் காயத்தை கட்டி, நீ எந்த இடத்துல விழுந்து போனாயோ, எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்திலே எல்லாராலும் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, அந்த இடத்திலே கர்த்தர் இன்றைக்கு உன்னை உயர்த்துவாராக. எல்லாரும் கண்களை மூடுங்கள், எல்லாரும் கைகளை தட்டுங்கள், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீ அந்நிய தேசத்தாலா இருக்க, ஆனாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளை. இன்னைக்கு கர்த்தர் எந்த இடத்துல எந்த மனுஷன் அவமானப்படுத்தினானோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவாராக. அவருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையை கர்த்தர் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் உன்னை அனுப்பி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல எந்த மனுஷன் உன்னை தள்ளனானோ அந்த மனுஷன் மறுபடியும் உன்னை கூப்பிட்டு அந்த இடத்திலேயே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். யோசேப்பு எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டானோ அதே அரண்மனைக்குள்ளே அவனை ராஜஸ்தானத்துல கர்த்தர் உன்னை தூக்கி கொண்டு வந்தது போல, தேவனுடைய பிள்ளையே, எந்த ஆபீஸ்ல உன்னை அவமானப்படுத்தினார்களோ அதே ஆபீஸ்ல மறுபடியும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அவருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைக்க போகிறது. எந்த குடும்பத்திலே உன்னை அவமானப்படுத்தினார்களோ, எந்த குடும்பத்திலே உன்னை ஈனமாய் பேசினார்களோ அதே குடும்பத்திலே ஆண்டுடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைத்து அவர் கிருபையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். மரியாளே, கிருபை பெற்றவளே,
வாழ்க என்கிற வாழ்க்கை உனக்கு வாழப் போகிறது. நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லார கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. ஷிபிக்கத்துடவல கத்துடானியா. தேவனுடைய பிள்ளைகளே, 2 கரங்களையும் உயர்த்துங்கள், 2 கரங்களையும் உயர்த்துங்கள். நீ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல உன்னை வேண்டாம் என்று தள்ளினார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. எதினாலே அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து அந்த ஆண்டவரை அவள் பணிந்து கொண்டபடினாலே. இந்த 4 வார்த்தையை நீ செய்யும் போது தரையிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறது. முகங்குப்புற என்பது உன் பாவத்தை ஒத்துக்கொள்வதை காட்டுகிறது. விழுந்து என்று சொல்வது ஆண்டவருக்கு மட்டும் நீ அடிமையா இருப்பதை காட்டுகிறது. வணங்கி என்று சொல்வது அவருடைய சமூகத்திலே உன்னுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் போது, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை என்று நீ சொல்லும் போது, கர்த்தர் உன்னை உயர்த்தி வாளாக்காமல் தலையாக்குவாராக. எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிள்ளைகள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிள்ளைகள் தள்ளப்பட்டார்களோ, இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நீர் அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. நீர் அவர்களை கனப்படுத்துவீராக. ரூத்தை கனப்படுத்தினது போல, ரூத்தை ஆசீர்வதித்தது போல, ரூத்துக்கு ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைத்தது போல, இந்த பிள்ளைகளுக்கும் கூட அந்த தயவு கிடைக்கும்படியாக இந்த ஜெபத்தின் மூலமாக எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.